கிரகப்பெயர்ச்சிகளில் எத்தனையோ கிரகப்பெயர்ச்சிகள் இருந்தாலும் இந்த ஒரு கிரகப்பெயர்ச்சிக்கிட்ட மட்டும் நாம் அஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு நிமிஷத்தில் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றி போடும். அதாவது உயர்ந்த நிலைக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட உயர்வான இடத்துல இருந்தாலும் நம்மளை அடிமட்ட நிலைக்கு கொண்டாந்து சிக்கல்களில் கொண்டாந்து நிற்க வைக்கும். பல தர்ம சங்கடங்களில் கொண்டாந்து நிற்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலங்களில் பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நாம் அமைதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். எந்த ஒரு முக்கிய விஷயமாக இருந்தாலும் அன்றைய தினம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சமயங்களில் நம்மளை அறியாமலேயே நம்ம மனம் ஒரு விதமான பதட்டத்தோடே இருக்கும். நமக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் நமக்கே தெரியாது. எதனால் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் என்பவர் மனோத்காரகன். இந்த மனோத்காரகன் என்ன செய்கிறாருன்னா, அஷ்டமத்திலே வரும்பொழுது அவருடைய பார்வைகள் என்பது பலமிழந்து அந்த ஜாதகருக்கு பலவிதமான நெருக்கடிகளை கொடுக்கும். அந்த 2.5 நாட்கள் என சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலைகளை சரியாக பார்த்து நிதானமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதில் நம்ம அலட்சியம் செய்தோம்னா பலவிதமான துன்பத்துக்கு ஆளாகும் என்பது பலருடைய அனுபவங்களும் என்னுடைய அனுபவங்களும் சரிதான். தரங்கம்பாடி மாயவரம் செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும், வங்கி கடன் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் நான் வச்சுருக்கிறேன். அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.